ஹாய். முதல்ல எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். தளபதியும் ட்விட்டர்ல விஷ் பண்ணி போட்டிருந்தாரு பக்ரீத்துக்கு. சரி அதெல்லாம் ஓகே. நம்ம கன்டென்ட் குள்ள போயிடலாம். தளபதி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறதா சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது உண்மைதான். புஷியா ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தளபதி இந்த கோட் மூவி முடிச்சுட்டு தளபதி 69 எடுக்க போறது இல்லையா? அது நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட் பண்ண போறாங்களாம். தளபதி 6 மந்த் பிரேக் கேட்டிருக்காராம். அதாவது கட்சி டெவலப் பண்றதுக்கு, இந்த மாநாடு இந்த மேல கட்சி வேலை எல்லாம் டெவலப் பண்றதுக்கு பார்க்க போறாங்களாமா. தளபதி இந்த சுற்றுப்பயணம் போறாருல்ல, அது கூட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மாநாடே மே மந்த் நடத்துறதா அப்படின்னு சொன்னாங்க. ஜூன் எண்டே வந்துருச்சு. இன்னும் அவங்க இடமே பார்க்கல. மாநாடுக்கு 36 பேர் கொண்ட குழு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கோட் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தளபதிக்கு இன்னும் 4 நாள்ல பர்த்டே வரப்போகுது. இன்னும் 4 டேஸ் தான் இருக்கு. அதனால மூவி அப்டேட், பொலிட்டிக்கல் அப்டேட்னு அப்டேட்லாம் வரிசையா லைன்ல காத்துட்டு இருக்கு. வெங்கட் பிரபு சும்மா இல்லாம நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஐப் ஏத்தி விட்டாரு. தளபதி பர்த்டே இது ஒரு ஸ்பெஷலான பர்த்டேங்க. ஏன்னா தளபதியோட 50th பர்த்டே, கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அங்க செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்த்டே ஃபேன்ஸுக்கு எல்லாம் செம்ம ட்ரீட்டா தான் இருக்க போகுது. சரி, நீங்க என்ன அப்டேட்டுக்கு வெயிட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பொலிட்டிக்கல் மாநாடு அந்த மாதிரி அப்டேட்டுக்கு வெயிட் பண்றீங்களா, இல்ல மூவி அப்டேட்டுக்கு வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.